We three kings of Orient are bearing gifts, we traverse afar, field and fountain, moor and mountain, following yonder star. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. கிறிஸ்துவ மக்களின் காலை வணக்கத்திற்கு மாணவர்கள் ஜெபம் செய்வோம்.
எல்லா இதையும் எல்லா பொருட்களையும் எல்லாமே மறந்து செல்வங்களை நாங்கள் தெய்வத்தில் பரிபூரணமாய் இருக்கிறோம். பரிசுத்த நாமத்தை பூரணமாய் மேம்படுத்தும். பரிசுத்தாவியினால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தமடைந்து எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கிறோம். ஆண்டுடைய சரீரத்தை கருத்தை பெற்றுக் கொள்கையை கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாரத்தோடும் விசுவாசத்தோடும் நடத்தி செய்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடிக்கொள்ள படுகின்றேன். அமைதியாக அமைதியாமே சோதனை செய்வோம். சச்சரியாக அமைதியாக தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு பிள்ளைகள் பெற்று ஆட்சியாக கலக்க செய்வோம். மனுஷன முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். விழித்தீர்கள் என்ன என்பது அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்தை நாம் வைக்காமல் நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனத்தாழ்மையோடு கூட நாம் என்ன செய்வோம். அவர் மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தைரியமாக இருக்கின்றார். அவர் இறக்கம் பாராட்டுவதற்கு எப்பொழுதும் அவர் ஐஸ்வர்யமாக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய காரணங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய நம்மை அழைக்கின்றார். உங்கள் பாவத்தை சாப்பிட்டு நீ கடவுளை கருணைகளை கை கொடுத்ததாகப்பட்டுள்ளாய். ஒரு பரிசுத்தமானது நடக்கும் நீங்கள் கடவுளோடு குடும்பப்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை நடத்தாமையாய் அறிகிறீர்கள். பரந்தாவே ஒவ்வொருவருமாவும் எல்லாரும் பாவம் செய்து அறிவிக்கிறோம். ஒளிகளமாக எழுதுகிறோம். கிறிஸ்துவாக செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பாவம் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்தமானவர்களை செய்திருக்கிறீர்கள். மனசாட்சியை பரிசுத்தமானவர்கள் பயன்படாமல் நாம் இப்பொழுது ஜீவனுள்ளவர்களாக கூடி சேர்ந்ததாக மற்றவர்கள் உதவி புரிவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்முடையாவிற்கும் அகலப்படுகிற வாக்கியங்கள் வளர்ந்து போதும் சுமத்துடைய நீங்கள் எல்லாரும் எடுத்துவார்கள். நான் உங்களுக்கு பாடல் தருவேன். தேவன் தம்முடைய உரைக்கிறான் விசுவாசிக்கவனோ அவர் கெட்டு போகாமல் ஜீவனை அடிப்படையில் அவரை தந்தையுடைய வாழ்வில் ஆக்கிக் கொண்டார். பாவிகளை கிறிஸ்திய சூழலில் வந்தார்கள் வார்த்தை உண்மையில்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வானால் நீதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்துரை செய்வதாக இருக்கிறார். அதை பாவம் செய்ய எதிர்பார்த்தாதவரை அவரே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள உத்தம
விசுவாசத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழகத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாருக்கும் பாவமணி பகிர்ச்சியோடு என்று இறக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மதத்தோடு விலகி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையை உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி அனைத்து ஜீவங்களையும் சேர்ப்பாராக. கர்த்தருடைய ஜெபம் நிகழ்வோம். கிறிஸ்து பிறந்த நாள் வரும் இரண்டாம் நாளில் சுக ஜெபம். கடவுளே, திருமணத்தை வழிபடுவோம் மீனால் அறிஞர்களே, ஒவ்வொரு நாட்டிலும் பெரியோரும் நம்முடைய வழிநடத்தும் அனைவரும் முன் அடிப்படையும் நினைவுகளாக இடவை அது தாரும். ஆண்டவரே கிறிஸ்துவை தன்னுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். துதிகள் வாசல் நீங்கள் பரவகிறாவே நாங்கள் போற்றுகிறோம். நாங்கள் ராஜா இந்த புதிய வருடத்திலே முதல் ஆட்சிகளிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வரும்படியாக காலைப்பொழுது நீங்கள் காயப்படுத்தி எங்களை ஆண்டுகளை சரியாக அழைத்ததை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை வாழ்க்கை வேண்டும் உடைய தொழுகையோடு ஆரம்பிக்கிறதாக கர்த்தர்களுக்கு பாராட்டு திரும்பி நீங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து எங்களுக்கு மீட்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த மீட்பின் அனுபவத்தோடு கூட உலகத்தில் நாங்கள் சாட்சியாக எங்களுக்கு அனைத்திற்கு பாராட்டும். கர்த்தாவே, தேசத்தின் தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காக பொறுப்புள்ளவர்களுக்காகவும் எங்கள் மாநில தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக பொறுப்புள்ளவர்களுக்காக வச்சிருக்கிறோம். உண்மையோடு முதல் தேசத்தை சமாதானத்தின் பாதையில் எடுத்துச் செல்வதற்காக யாருடைய யாவரும் ரட்சிப்பை பெற்றுள்ள கண்டத்தை செய்ய வேண்டும் என்று சமூகத்தை வச்சிருக்கிறோம். தகவலை விசேஷமாக எங்களுடைய மாநிலத்தினுடைய சட்டசபை தேர்தலுக்காக வச்சிருக்கிறோம். மத சித்தமானவர்களை கட்டாவே அந்த பொறுப்புகளை அமர்த்தி மக்கள் சுவிட்சம் அடைகிறதாக தேவையின் நிறுவை செய்யப்படுகிறது சமூகத்தை வச்சிருக்கிறோம். கட்டாவே விசேஷமாக திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்தியிருக்கிறோம். மெய்யான மாவட்டியாக மீது அவர்களை அழைத்து ஆண்டவரை சிந்தனையோடு கூட கட்டாவே ஆண்டவரை ஏற்ற நிலைகளிலே திருச்சபைகள் காணவில்லை வருகிற பொழுது உமாரை எடுத்துக் கொள்ளப்பட்டதற்காக கட்டாவே இல்லாத நிகழ்ச்சியை கொடுக்கும் சமூகத்தில் நகர்ச்சிருக்கிறோம். விசேஷமாக திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஸ்தாபிப்பதற்காக பல நேரங்களில் பலர் தம்முடைய வாழ்வை பணையாய் வைத்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார். சுவாமி தியாகம் செய்திருக்கிறார்கள். தியாகம் செய்த அத்தனை பேரை நாங்கள் நினைத்துக் கொண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோதிக்கிறோம் ராஜா. அவரை போல வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களை துணிந்து திருச்சபை வளர்ப்பதிலும் ஆண்டுகளே அதன் மூலமாக சமூக மக்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து சுவாமி மது சாட்சியாளர்கள் பணிபடி செய்ய கட்டளைகளை உதவி செய்து சமூகத்தில் இருக்கிறோம். எங்களை திருமணத்திற்காக சமூகம் கொண்டாடுகிறோம். பேராயக்காக வழிகளுக்காக மற்றவருடைய பிள்ளைகளுக்காக மொழிகளுக்காகவும் ஆய்வுகளுக்காகவும் உதவி குழுக்களுக்காகவும் மற்றும் மற்றும் ஆண்டுகளில் பல்வேறு விதமான நிலைகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக நாங்கள் சொல்கிறோம். உடைய காரணம் ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றதற்காக தாரும். கட்டாவே விசேஷமாக திருச்சபையை கருத்தில் கொடுக்கிறோம். சபைகளை கோப்புகளுக்காக வச்சிருக்கிறோம். ஆண்டுகளை அடியோடு சேர்ந்து ஊழியத்தின் பாதைகளை தோற்று வருகிற துணையாய காரணங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை சபை கோப்புகளையும் அவருடைய குடும்பத்தின் மக்களை உடைய கையில் பிரவாசங்களை கட்டத்திற்காக எடுத்துச் செய்து திருச்சபைகளை மனைவி நன்மையான காரணங்களை செய்து கட்டல் உதவி செய்வதற்கு நாங்கள் கேட்கிறோம். சுவாமி, கட்டாய திருச்சபைகளுடைய எல்லா குடும்பத்தின் அங்கங்களை கருத்தில் கொடுக்கிறோம். தேவையோடு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சமூகத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய தேவையை கட்டளை உன்னதமான கருத்தாவை ஆளுநர் பிள்ளைகளுக்கு சுவாமி நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒப்புக்கொண்டு நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக வேலைவாய்ப்புகளுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் மற்றும் திருமணக்காரர்களுக்கு ஆயுதப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மற்றும் பிரசவத்துக்காக இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கான செல்வதற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் யாருக்காக சொல்கிறோம். சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே உடைய கருத்துக்கு வைத்து ஏற்ற காலங்களில் ஏற்ற நன்மைகளை பரிவர்த்தனை செய்து பிரபாக செய்து ஒரு பிள்ளைகள் மகிழ்ச்சியின் சந்தோஷத்திலே முதலாவது வைக்கப்பட்ட கட்டுரை செய்வதை நாங்கள் கேட்கிறோம். இவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக செய்கிறோம். குறிப்பாக படிப்பின் காலங்களுக்காக செய்கிறோம். இருக்கிற தடைகளெல்லாம் அகற்றப்படவும்
திட்டத்தை விரைவில் பள்ளிகளும் கல்லூரிகளும் ஆண்டுமே செயல்படுவதற்காக நமக்கு உதவி செய்யக்கூடிய சமூகத்தில் நினைச்சிருக்கிறோம். அதற்காக தலைவர்களும் அதிகாரிகள் எடுத்துக் கொடுத்த பிரயாசங்களிலே பரவஞ்சமானத்தை கொடுத்து வழிநடத்தப்படி நாங்கள் பெற்றுள்ளோம். சுவாமி ஆண்டு கற்றவர்களுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக ஆண்டு ஏழைகளுக்காக கணிதோடு பலவர்களோடு வாழ்ந்து கொடுத்தவர்களுக்காகவும் சிறுவர்களுக்காக நிறுவனங்களுக்காக வச்சிருக்கிறோம். கற்றுடைய கரங்களோடு தகுதிகளை ஆலோசி அவர்களுக்கு நம்முடைய பரவத்தை தந்து சுவாமி கர்த்தாவே விசேஷமாக இந்த நாட்டிலே வார காலங்களிலே பிள்ளைகளுக்காக நன்றி செஞ்சிருக்கிறோம். கட்டத்தாமே இந்த புதிய வருடத்தின் காலத்திலே ஆசீர்வதித்து பிரசித்தத்தை செய்வதை கட்ட உதவி செய்கிறார் சுவாமி. இதே போல பல ஆண்டு காலங்களில் பிரவேசித்து வாழ்க்கைக்காக மாற்றத்தை தாரும். எல்லாத்துக்கும் அவருடைய ஐக்கியப்பதில் பங்கேற்காக இருக்கின்றோம். வியாபாரமானங்களை உணர்ந்த மக்களாக ஆண்டவரை சமூகத்தை தாழ்ந்து சுவாமி. ஐக்கியப்பதில் பங்கேற்கும் பொழுது வியாபாரங்களை உணர்ந்து நாங்கள் பங்கேற்கும் ஐக்கியத்தையும் ஆண்மையும் சிநேகத்தையும் இலக்கத்தையும் ஆண்டவர்கள் உணர்ந்து ஆண்டவரை பங்குபெறுவதற்காக பரிசுத்தத்தை நாங்கள் வெளிக்காட்ட கட்டில் உதவி செய்கிறார்கள். துதிகரமை வீராவின் சிறப்பு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் பருவத்திலாவே ஆமென். சபையோடு துணை பாடல் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காலையுள் ஜனங்களையும் ஓடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை எடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனையை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏகா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேவாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதால் என் பலிபீடத்தின் வெளியேறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசிக்க நிறைவாயிற்று. தேவனை வகை சுதந்திரம் உண்டாவதாக. வாசிக்கும் வழியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் நிருப வாக்கியம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27. புதிய ஏற்பாட்டின் பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுடன் தேவனாகி கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையை கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீர்ப்புள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேதம் 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவார். நற்செய்தி கொடுத்தாலும் சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வரை. பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 4வது பக்கத்தில் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வரை உள்ள தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணித்துக் கொண்டு வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அவரை கேட்டபொழுது அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியார் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள், நீங்கள் அதை கண்டுபிடித்து நானும் வந்து அதை படித்துக் கொள்ளும்படியாக அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகி, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் உள்ளே இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாக விழுந்து அதை பணித்துக் கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்பதை வாசிக்க தெரிந்துள்ளப்பட்ட தேவனுடைய வசனம் வாசித்தாய். கிறிஸ்துவை உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பசுங்க நாமத்தை நாம் அனைவரும் நிறுவனமாகவே கிறிஸ்தவை பாமாவட்டிடம் 375 யாகம் செய்வார்கள். பாமாவட்டில் 375 இதோடைய மாதம் கதர் பண்ணலாம். நான்கவா நாமம் பதிக்கும் பாமாவட்டில் 375 செய்வார்கள்.
கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் நலமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு திருச்சபையுடைய முறைமைகளை நாம் சிந்திப்பதற்கான ஒரு தலைப்பு என்று சொன்னால், கிறிஸ்துவின் வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார நாட்கள் எபிஃபனி டேஸ் என்று இதை அழைக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆண்டு எபிஃபனி டே என்று சொல்லி அதை பிரத்யேகமாக அதை நினைவு கூறுவதாக திருச்சபை வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டதை நாம் அறிவிக்கின்றோம். உலகத்திலே இறைவன் மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிவிக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்தது உலகத்தில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியம். அது தேவனானவர் உலகத்தில் நம்மை மீட்பதற்காக, நமக்கு அனைவருக்கும், உலகத்தார் அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக உலகத்திலே தன்னுடைய மேன்மை, மகிமை, துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தவராக தன்னையே தாழ்த்தி மனிதகுமாராக ஏழை கொடுக்கிறது என்பதுதான் ஒரு மகிமையின் ஒரு காட்சி. அவை இறைவனை மக்கள் உணர்கின்ற பொழுது ஆதி காலத்தில் எப்படி உணர்ந்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் தூரத்தில் இருக்கின்ற கடவுளாகவும், அண்டக்கூடாதவராகவும், காணக்கூடாதவராகவும் நினைத்து பார்த்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே மக்கள் இறைவனை அணுக முடியும், இறை அன்பை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையில் தான் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தின்படியாக தன்னை உலகத்தின் மனிதகுமாராக உலகத்தார் காணும்படிக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். ஏழ்மை கொடுத்தில் மனிதகுமாராக பிறந்தாலும் அவர் தெய்வகுமார். தேவனுடைய மகிமை அவரிடத்தில் காணப்பட்டது. அந்த மகிமைக்கு அளவே இல்லாத ஒரு மகிமை. அதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து உலகத்தில் பிறந்தால், தேவனை வெளிப்படுத்தினால், அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக உலகத்திற்குள் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவின் மகிமையை கண்டோம். அந்த மகிமையை யார் மூலமாக நாம் கண்டோம் என்று சொன்னால், உலகத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய திருக்குழந்தையின் மூலமாக நாம் கண்டோம்.
இந்த பிதாவானவர் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவராய் காணப்பட்டார் என்றால் ஆதியிலே வார்த்தையாய் இருந்த கடவுளாக. வார்த்தையாய் இருந்த கடவுள் வார்த்தையை நாம் காண முடியாதபடிக்கு சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலிருந்து காலங்கள் கடந்து போக இறைவன் தன்னை வார்த்தையாய் இருந்த அந்த மகிமையை மாம்சத்திலே வெளிப்படுத்துகிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணுவதன் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார். அதனால் நமக்கு பெயர் சொல்லப்படுகிறது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இறைவன் நம்மை விட்டு ஒருபோதும் நம்மை விட்டு கடந்து போகின்ற இறைவன் அல்ல. இறைவன் எப்பொழுது நமக்கு வாசம் பண்ணுகிறவராக, வாசம் பண்ணுவதற்கு விருப்பமுள்ள ஆண்டவராக இருக்கின்றார். அந்த வாசம் பண்ணுவதன் மூலமாக இறை மாட்சி உலகத்தில் உள்ளவர்கள் அனைவருடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும். அதைத்தான் கிறிஸ்துவின் வழியிலே ஆண்டவர் உலகத்திலே மாட்சியை வெளிப்படுத்துகிறார். இன்னும் நீங்கள் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நாம் பார்க்கிறோம். எந்த மனிதனாக இருக்கலாம், அவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காக இருக்கலாம், கல்வி அறிவு பெற்றவனாக இருக்கலாம், அல்லது படிப்பு அறிவில்லாத பாமர மனிதனாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழி எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் காணக்கூடிய அளவிற்கு அவர் உலகத்திலே எல்லா மனிதர்களையும் பிரகாசிக்கப்படுவதான அந்த மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒளியின் மகிமையாக உலகத்திலே ஆண்டவர் பிறந்தார் என்பதை நாம் திருமறை மூலமாய் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 60வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்கிறார்? எழுதி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை முன்பே உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் முன்பே கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை முன்பே என்ன செய்யப்படும்? காணப்படும். மனிதர்களுக்குள்ளாக இறைவனுடைய மாட்சிமையை காணப்பட வேண்டும். தேவ சாயலை இழந்து போனதால் இறை மாட்சியை மனிதன் தன் வாழ்வில் இழந்து போனான். பாவத்தினாலே அந்நியமாக்கப்பட்டு இழந்து போன அந்த மாட்சிமையை மனிதன் திரும்பவும் காண வேண்டும், திரும்பவும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்கே தெளிவாய் சொல்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் முன்பே கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமையின் உண்மை என்ன செய்கிறது? காணப்படுகின்ற ஒரு மகிமையாக மனிதகுமார இயேசு கிறிஸ்துவினுடைய வடிவத்திலே நமக்கு உலகத்திலே அந்த மாட்சியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? விளங்கச் செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, பிரஜாதிகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற மகிமையாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை காணப்பட்டது. சிமியோன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையை தன்னுடைய கரங்களில் ஏற்றுக் கொள்கின்றார். ஏற்றுக் கொண்டதற்கு என்பதாக ஆவியானவராலே அவர் வழிநடத்தப்பட்டவராக ஒரு வார்த்தை சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை இருக்கிற பகுதி வாசித்து பார்க்கின்ற பொழுது, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயுதம் பண்ணி நம்முடைய ரட்சணையை என் கண்கள் என்ன செய்தது? கண்டது. இப்போது நான் காண்கின்றேன், என்னுடைய சொந்த கண்களினாலே அந்த காட்சியை பார்க்கின்றேன், அந்த மகிமையை பார்க்கின்றேன், அந்த பிரசனத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக இருந்துச்சுன்னா, பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உண்டான மகிமையாக இருக்கிறது. பிரஜாதிகளுடைய கண்களும் அந்த மகிமையை காணும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களும் அந்த மகிமையை காணும். அப்படிப்பட்டதான அந்த இறை வழிபாட்டை தான் இங்கே சிமியோன் தெளிவாக இறை மாட்சியை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ராஜாக்கள் உலகத்தை தேடி வருவார்கள். ராஜாக்களுடைய தெளிவாக அதிகாரம் படித்தவர்கள், சகலவிதமான வசதிகள் பெற்றவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறவர்கள், முடிசூட்டப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களும் உன்னை தேடி கொண்டு வருவார்கள். உன்னை பார்ப்பதற்காக, உன்னை தரிசிப்பதற்காக மகிமையை அவர்கள் காணும்படிக்கு உன்னிடத்தில் அவர்கள் வருவார்கள். அதை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம்.
ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இப்படியாக இவருடைய மாட்சிமையானது கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது. அதைத்தான் கொண்டாடுகிறதான இந்த தினத்தை தான் பிரசன்ன திருநாள் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். எபிபனி டே என்று சொன்னால் பிரசன்ன திருநாள். எபிபனி என்று அழைக்கப்படுகிற அந்த சொல்லானது ஒரு கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல்லத்தை என்ன பொருள் என்று சொன்னால் தோன்றுதல் அல்லது வெளிப்படுதல் அல்லது பிரகாசித்தல் என்பது அதனை பொருள். உலகத்தில் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. மனிதர்கள் வெளிச்சத்தை காண முடியாதவர்களுக்கு இருளினாலே அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள். மூடப்பட்டவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஒளியை தங்கள் வாழ்வில் பெற்றுக் கொண்டார்கள். அதைத்தான் இந்த ஜனவரி 6ஆம் தேதி என்று பிரசன்ன திருநாள் என்று திருச்சபை செய்வதற்கு இன்றைக்கு வரைக்குமாக திருச்சபை சரித்திரத்தில் வரலாற்றில் அதை நினைவு கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவை மேற்கத்திய திருச்சபை மக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சிந்தனை இருந்துச்சுனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து கிழக்கிய சாஸ்திரிகள், ஞானிகள், இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பார்ப்பதற்காக எருசலேமுக்கு வருகிறார்கள். பெத்லகேமுக்கு அனுப்பப்படுகிறார்கள். பெத்லகேமில் சக்கரத்தில் ஒரு மூலையிலே மாட்டு தொழுவத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை குழந்தை, ஏழை தாய், அவர் முன்னணியிலே எடுத்திருக்கிற அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் புறப்பட்டு வந்து பொழுது அவருடைய சிந்தனைகள் தான் வித்தியாசமான சிந்தனைகளாக இருக்கக்கூடும். ராஜ குழந்தை ராஜ அரண்மனையில் பிறந்திருப்பார் என்ற ஒரு சிந்தனையோடு கூட வந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் காண்கின்ற காட்சியானது அவர்கள் மனதில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய மனதில் சிந்தனைகளை தூண்ட எழுந்துகிறது. ஏழை குழந்தையை பார்க்கின்றோம். இதுதான் உலக வரலாற்றிலே ஒரு பெரிய மீட்பை கொண்டு வரக்கூடிய ஒரு குழந்தை என்று சொல்லி வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்காக தகுதி படைத்த மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த ஒரு குழந்தை என்று சொல்லி உணர்ந்திருக்கிறார்கள். தாங்கள் கொண்டு வந்து வெகுமதிகளை இருக்கிறார்கள். குழந்தைகள் கொண்டதாக படைத்ததாக பார்க்கணும். அதை கொண்டுதான் இந்த பிரசன்ன திருநாளில் மேற்கத்திய திருச்சபைகள் ஞானியர்கள் வந்த நாடுகள் என்று சொல்லி அதை கொண்டாடுவது வழக்கமாக. அவை எப்படிப்பட்ட கொண்டாட்டமாக இருந்தாலும் இவருடைய வருகையானது, ஞானிகளுடைய வருகையானது இவருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நாம் எதைகளை கற்றுக்கொள்ள வேண்டும்? 2 காரியத்தை நான் வைத்து நான் விரும்புகிறேன். முதலாவதாக நம்பிக்கையின் தேடல் அவர்களுக்கு காணப்பட்டது. நம்பிக்கையின் தேடல் அவர்களுக்கு காணப்பட்டது. மனித வாழ்க்கையை தேடல் என்பது எப்பொழுதும் இருந்துவிட்டால் இருந்தார். மனிதன் இந்த உலகத்தில் எப்போது பிறகுத்தானோ அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் மட்டுமாக அவனுடைய தேடுதல்கள் என்ன செய்திருப்பது அவனோடு கூட பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு தேடல் அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்திருப்பதாக அதை விட இன்னும் மேலான நிலைக்குள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இன்னும் முயற்சி செய்கிறான். அவையுடைய காலங்கள் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றதான தேடலை உணர்கின்றதான உணர்வை பெற்ற மனிதனாகத்தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவை இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையிலே மனிதன் பல காரியங்களை குறித்து தேடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் முன்னேற்றமான பாதை கடந்து போக வேண்டும், வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை கருத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லி அனுபவம் என்ன செய்திருக்கிறார்? தேடல் என்ற போராட்ட களத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் உலகத்தை சார்ந்துதான் சிந்தனைகளாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது இறைவனை நாம் தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி நாம் இறைவனை தேட வேண்டும்? அவர் நம்முடைய கண்களுக்கு அவர் காணக்கூடியவராக இருக்கிற கடவுள். அவரை நாம் அண்டிக்கொள்ள முடியும். எப்போது நாம் அவரை முழு மனதோடு நாம் தேடுகின்ற பொழுது, கருத்தாய் தேடுகின்ற பொழுது அவருடைய மாட்சிமையை, அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்வில் நாம் உணர முடியும் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தோடு கூட இறைவனை நாம் தேட நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். இந்த கிழக்கு மீதான இந்த ஞானியர்கள் வருகின்றார்கள். விசித்திரமான ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அவருடைய சிந்தனையில் ஒரு எண்ணங்கள் ஏற்படுகிறது, சிந்தனை மாற்றம் வருகிறது. இதுவரையும் கண்டிராத ஒரு விசித்திரமான ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் எப்போது தோன்றும் என்று சொன்னால் உலகத்திலே எங்கோ ஒரு இடத்திலே ராஜ குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. சரித்திரத்திலே செயல்படுகின்ற மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அவர்கள் அந்த விசித்திரமான நட்சத்திரத்தை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக உணர்கின்றார்கள். உணர்கின்றவர்கள் அதோடு கூட தாங்கள் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறார்கள்? தேட ஆரம்பித்தார்கள்.
அந்த குழந்தையை பார்க்க வேண்டும். அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தரிசிக்க வேண்டும். அந்த குழந்தைகளிடத்திலே காணப்படுகிற மகிழ்ச்சியின் ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடி வருகிறார்கள். எங்கே தேடி வருகிறார்கள் சொன்னால் எருசலேமுக்கு அவர்கள் தேடி வருகிறார்கள். அவர்கள் தேடி வருகின்ற பொழுது குழந்தையை பார்க்க வேண்டும் சொல்லிதான் ஏரோதின் அரண்மனையை தேடி போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஏமாற்றம் வருகிறது. ஒரு பக்கத்தில் ஏமாற்றம், இன்னொரு பக்கத்தில் இன்னும் வழிகாட்டுதலை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கே புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? எருசலேமுக்கு மாத்திரம் நீங்கள் பெத்லகேமுக்கு என்ன செய்யுங்கள்? போங்கள். பெத்லகேமுக்கு போங்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் அங்கேதான் பிறந்திருக்கிறார். ஆகியோரை நீங்கள் அந்த யூதருக்கு ராஜாவாகிய அந்த கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை நீங்கள் போய் பாருங்கள். இந்த பார்த்தது என்பதாக எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் அதை செய்வேன், படித்து விடுவேன் என்று சொல்லி ஏரோது அங்கே தெளிவாக அவரை அனுப்புவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேடிக்கொண்டு வருகின்றார்கள், எருசலேமுக்குள் பிரவேசிக்கின்றார்கள், ஏரோதின் அரண்மனையை கண்டுபிடிக்கின்றார்கள், ஏரோதிடத்தை விசாரிக்கின்றார்கள். ஆனால் அங்கே அவர்கள் எதிர்பார்த்த அந்த குழந்தையை அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆனால் வழிகாட்டுவதை அவர்கள் விட்டுவிடாதபடிக்கு, நம்பிக்கையை அவர்கள் எடுத்து விடாதபடிக்கு, எப்படியாவது இந்த குழந்தையை நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் தங்கள் பயணத்தை என்ன செய்கிறார்கள்? தொடர்கிறார்கள். மீண்டும் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற மக்களாக மாறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை யோசிப்பாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்குதான் செய்யணும். ஆனால் அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிதான நம்பிக்கை இருக்கிறது, ஆழமான நம்பிக்கை இருக்கிறதா? சில சமயத்தில் நாம் தேடிவிட்டோம், தேடித்தவர் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? தேடுதல் பின்வாங்கி போய்விடுகிறோம். ஆனால் இந்த சாஸ்திரிகள் அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கி போகவில்லை. அரண்மனையை தேடுகிறார்கள். அரண்மனையில் இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதபடிக்கு மீண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாசம் எடுக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சியை மீறி போகாதபடிக்கு இறைவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேடி வருகிறார்கள். கிறிஸ்துவ இந்த சாஸ்திரியுடைய, இந்த ஞானியுடைய வாழ்க்கையுடைய பயணமான நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது சொன்னால், இறைவனை நாம் நம்பிக்கையோடு கூட நாம் தேட வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலக வாழ்க்கையிலே நாம் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கின்றோம். அதுக்கு நாம் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். படைக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே தேடல்கள் இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தை நாம் தேடிக்கொண்டு போகாதபடிக்கு இறைவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இறை மாட்சி நம்முடைய கண்கள், நம்முடைய வாழ்க்கையாக என்ன செய்யும்? காண முடியும். அவை நம்முடைய நம்பிக்கையாவது இறைவனை தேடுகின்ற நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். மனிதர்களையோ உலகத்தையோ நாம் தேடிக்கூடாத போது இறைவனை நாம் தேடுகிற நம்பிக்கை நம்மளுக்கு காணப்பட வேண்டும். அதைத்தான் மத்திய 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேடுகள் அப்பொழுது கண்டறிவீர்கள். கண்டறிவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். யாரை தேட வேண்டும்? எப்படி தேட வேண்டும்? இறைவனை தேட வேண்டும். கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், நித்தமும் நாம் தேட நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். அதுக்கு கால அவகாசம் என்பது அப்படின்னா, நித்தமும் இறைவனை நாம் தேட நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். சங்கீதம் 105வது சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுமே அவர் சமூகத்தை நித்தமும் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அவருடைய வல்லமை என்ற நாடுகள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவரை நாம் நித்தமும் தினந்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேடி நாம் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதுவாக ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டறியத்தக்க சபையில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் அவரை நோக்கிக் கொள்ளுங்கள். அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவர் கருத்தல் தேடுங்கள். நம்பிக்கையோடு கூட தேடுகிறோம். அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு என்னை வழி என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, அந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னும் அதிகமாய் வளரத்தக்கதாக, உண்மை நாங்கள் கருத்தாய் இன்னும் அதிகமாய் ஆழமாய் தேடத்தக்கதாக தேடுதலின் உணர்வை நீங்கள் எடுத்தால், அப்பொழுது உங்களுடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையாக பேசுவோம், கண்டுகொள்வோம் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு இன்னும் மத்திய 6வது அதிகாரம் 33வது வசனத்தின் வாசத்தை பார்த்து ஆளும் சொல்கிறார், முதலாவது என்னுடைய ஆட்சிக்கு நீ
கேளுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் என்று சொல்கின்ற பொழுது உலகப்பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு எல்லா ஆசிரியருக்கும் ஆண்டவர் வருகின்றார். அதே நேரத்தில் உள்ளான மனுஷனை நாம் புலன்படத்தக்கதாக அவைக்குரியதான பெருமை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய மகிமையை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் காணத்தக்கதாக, இருதயத்தின் கண்கள் காணத்தக்கதாக அவரை நித்தமும் நாம் என்ன செய்வது? தேடி நாம் அழைக்கப்படும் நம்பிக்கையோடு நாம் தேவை சொன்னால் அவரை நாம் காண முடியும். அவை இந்த ஞானியர்கள் அமிதமான ஒரு சிந்தையோடு அவர்கள் தேடினார்கள். இறைவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? தரிசித்தார்கள், வெகுமதியை படைப்பிச்சார்கள். பழையப்பட்ட புத்தகத்தை வாசித்து பார்க்கிறது யாத்திராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கும். 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மோசே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய காட்சியை பார்க்கின்றான். அந்த காட்சியை முச்செடி எடுத்து பிரகாசம் கொண்டிருக்கிறான். அவன் தூரத்தில் இந்த காட்சியை பார்க்கின்றான். அவன் அதே தூரத்தில் நின்று கொண்டு அதே காட்சி பார்த்துவிட்டோம் என்று சொல்லி அவன் திரும்பி போய்விடுகிறான். அது எப்படிப்பட்ட காட்சி இருக்கிறது? ஏன் அதை எரிந்து கொண்டிருக்கிறது? பச்சை முச்செடியானது அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெந்து போகாமல் இருக்கிறது. அதனுடைய அதிசயம் என்ன? அவனுக்கு காணப்படுகிற மகிழ்ச்சி என்ன என்பதை காண வேண்டும் என்று சொல்லி அருகில் அவர் வருகின்றார். கிறிஸ்துவின் அருகிலே நாம் வர நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேடுகிறோம். அந்த தேடுதல் நம்பிக்கையின் தேடுதலாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் அருகில் நான் வருகின்றேன் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். இப்படி இந்த நம்பிக்கையோடு நாம் தேடுகின்ற பொழுது கர்த்தர் சகலவற்றை நமக்கு விடுகிறார். மகிமை நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுகிறார். 2வது காரியம், நம்பிக்கையின் கண்கள் நமக்கு தேவை. இதை மாட்சியை காணத்தக்கதாக நம்பிக்கையினுடைய கண்கள் நமக்கு தேவை. நிச்சயமாக என் கண்கள் ஆண்டவரை பார்க்கும் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவரை நான் பார்க்க முடியும். நான் செய்கிற கிரியைகளில் என் ஆண்டவரை பார்க்க முடியும். என் சிந்தனைகளிலே ஆண்டவரை நான் பார்க்க முடியும். என்னுடைய பார்வைகளிலே ஆண்டவரை பார்க்க முடியும். என்னுடைய பேச்சுக்களிலே ஆண்டவரை நான் பார்க்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையின் கண்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. யோபு பக்தன் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். யோபு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். அவனுக்கு இருந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அவன் சகலவற்றையும் எழுந்து போனான், ஐஸ்வர்யத்தை எழுந்து போனான், செல்வத்தை எழுந்து போனான், ஆடு மாடுகள் எழுந்து போனான், ஒட்டகத்தை எழுந்து போனான், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த பிள்ளைகள் நாம் எழுந்து போனான், எல்லாவற்றையும் எழுந்து போனான். எழுந்து போனதற்கு பின்பதாக அவன் நம்பிக்கையினுடைய கண்களை செய்வேன். சற்று கூட கர்த்தரை நோக்கி பார்ப்பது, கர்த்தருடைய சமூகத்தை தேடுவது அவன் தளர்ச்சி அடைந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட இழப்பினுடைய காலங்களுக்கு அவன் நம்பிக்கை எழுந்து போகாதபடிக்கு அவனுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தது. அதைத்தான் அந்த விசுவாசத்தோடு அவன் சொல்கிறான், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை என்ன செய்யும்? காணும். யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறது, இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது, இப்பொழுதே நான் பார்க்கிறேன். அவன் சொல்லுகிறான், முன்பதாக சொல்லுகிறது, 19ஆம் சொல்லுகிற பொழுது அவரை நான் காண்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட பேசுகிறான். ஆனால் 42ஆவது அதிகாரத்துக்குள் வருகிறோம் சொல்லுகிறான், இப்பொழுதே உம்மை என் கண்களை செய்து வருகிறது காண்கிறது. கிறிஸ்துவால் நான் கொண்டிருக்கிறேன். ஞானியர்கள் கூட கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? கண்டார். அவர்களுக்கு வழிநடத்தப்பட்ட அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். அந்த நட்சத்திரமானது கிறிஸ்து பிறந்த இடத்துக்கு நேராக வந்து நின்றது. அதற்கு உள்ளாக பிரவேசித்தார்கள். கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? கண்டார். நம்பிக்கை கண்களோடு கூட நடந்தார்கள். அந்த நம்பிக்கையுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருந்தது? அவர்களுக்கு வழிவிட்டதான கடவுளாலே அனுப்பப்பட்டதான அந்த விசித்திரமான நட்சத்திரத்தையே அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது. அதுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை மருந்துகளுக்கு மேலாக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை. என் கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? ஒத்தாசை கொடுக்கின்ற மகிமையும் ஒத்தாசையை கொடுக்கிறதான கடவுளை நோக்கி காணப்பட வேண்டும். என் கண்கள் உலகத்தை பார்க்கக்கூடாது, உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கக்கூடாது. என் கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? என் ஆண்டவரை பார்க்க வேண்டும். மகிமையாய் வெளிப்படுத்தப்பட்டதான அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதான கண்கள் எடுத்து காணப்பட வேண்டும். லூக்காட்சி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி சிறியோனுக்கு ஆவியானவரை கொடுக்கப்படுகிறது.
அதே விதமாக எருசலேமிலே தேவாலயத்திற்குள்ளாக வருகின்றார். ஆவியானவர் வழிநடத்தப்படுகின்றார். அவர் எருசலேம் தேவாலயத்திற்குள் வருகின்ற அந்த நாளில் தான் கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? பெற்றோர்கள் ஆலயத்துக்கு கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவை தன்னுடைய கைகளில் ஏந்திக் கொண்டு அவர் சொல்லுகிறார், உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. 32வது லூக்கா 2:32 சொல்கிறது, உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆனால் 26வது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட செய்தி அவர் என்ன செய்தார்? நம்பி காத்திருந்தார். அவருடைய கண்களெல்லாம் எருசலேமை நோக்கி அவன் காத்திருந்தார். தேவாலயத்தை நோக்கி காத்திருந்தார். அந்த நாள் குறித்து நாள் வந்தது. கிறிஸ்துவின் குழந்தையை ஏற்றுக் கொண்டவனாக அதை பார்த்துட்டான். பார்த்து குழந்தையினுடைய மகிமையை அவன் உணர்ந்துட்டான். உணர்ந்து பார்த்து சொல்கிறான், லட்சணியத்தை என் கண்களில் செய்வதை போது கண்டது. அன்றைக்கு சொல்லப்பட்டதா அந்த வார்த்தை, ஆவியானவர் சொல்லப்பட்டதா அந்த வார்த்தை, கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பதாக நீ மரணமடைய மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பினவனாக, நம்பிக்கை கண்பட்டவனாக கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்திருந்தபடினாலே கிறிஸ்துவை தன்னுடைய கைகளில் ஏற்றிக் கொண்டான். அதை பார்த்து நான் பார்த்த மாத்திரத்தில் சொல்கிறான், லட்சணியமாகிய மகிமையை என்னுடைய கண்களில் செய்வது கிறிஸ்துவ சொல்லி 23வது அதிகாரம் 41வது வசனத்தில் 43வது வசனமாக இந்த பகுதி வாசிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவர் கிறிஸ்துவை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? நாமோ குற்றம் செய்து நாம் கண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர் குற்றம் செய்யாதவர், பாவம் செய்யாதவர். அங்கே கிறிஸ்துடைய அந்த அன்பின் அந்த சாயலை, அந்த வேதனை மட்டும் அவன் பார்க்கிறார். அவருடைய கண்களை ஏற்று பார்க்கிறார். இன்னொருவர் செய்தால் படித்து பேசுகிறார். ஆனால் ஒருவர் மாத்திரமே அவருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது? கிறிஸ்துவில் காணப்பட்ட மகிமையை பார்க்கிறது. குற்றம் இல்லாத மகிமை, பழுதற்ற ஒரு மகிமை, பாவம் இல்லாத ஒரு மகிமையை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், இன்று என்ன நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ராஜ்யத்தில் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க, நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொன்ன நீங்க உடனே கூட என்ன செய்வார்? பதவி செய்திருப்பார். அந்த மகிமையை சிறுவையில் பார்த்துட்டான். பரமேஸ்வரி வாழ்வை ஆசீர்வாதத்தை என்ன செய்திருந்தார்? பெற்றுக் கொண்டார். நம்பிக்கையின் கண்களானது கிறிஸ்துவை அவரை நோக்கி பார்க்க சொன்னார். மாத்திரமல்ல, லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பார்க்கிறது. சிறுவையில் தொழில் கொண்டிருந்தால் இயேசுவை பார்க்கின்றதான் 100 சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். மெய்யாகவே நீதிபதி இயேசுவை அந்த முன்பதாக சிறுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, அவர் மறிப்பதற்கு முன்பதாக இந்த 100 கதையும் இயேசுவை ஒரு குற்றவாளியை போல பார்த்துதான் கண்டேன். ஆனால் கிறிஸ்து மறித்ததற்கு என்பதாக சிறுவையில் அவர் பார்க்கிற காட்சியாக ஒரு உள்ளத்துக்குள்ளாக உள்ள கண்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது, நம்பிக்கை கொடுக்கிறது. மெய்யாகவே நீதிபதி குற்றமில்லாதவர் என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை கண்களாக அவரை வழிநடத்தினார். சங்கீதம் 173வது சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்க்கிறோம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை விடுத்து என் கண்களை எடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பார்க்கிறோம். ஞானிகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், அவர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள், நட்சத்திரத்தை கண்டுவிட்டோம் என்று சொல்லி திருப்பி போகாதபடிக்கு அந்த கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவின் மகிமையை காண வேண்டும் என்று சொல்லவர்கள் தேடிச் சென்றார்கள். கிறிஸ்துவை அவர்கள் அடைந்தார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் நோக்கமாயிருந்தது, கிறிஸ்துவின் பெருமை நோக்கமாயிருந்தது. அந்த நம்பிக்கை போகாதபடிக்கு கிறிஸ்து பாதங்களை சொந்த கண்களில் செய்து கண்டது. கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் தேடுகிறார்கள். எப்படி தேடுகிறது? நம்பிக்கையோடு தேடுகிறது. நான் தேடினால் அவரை நான் கண்டுகொள்ள முடியும், அவரை அடைய முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை ருசிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு தேடுதல் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். நம்பிக்கையின் கண்கள் இடத்தில் செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். இதைத்தான் நாம் நாட்களிலே நமக்கு எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். கொண்டாடுவது தெரியல, ஆனால் நம்ம உள்ளத்துக்குள் கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? நம் உள்ளத்துக்குள் கிறிஸ்து மகிமையை காண வேண்டும். அதை உணர்வு என்று சொன்னால் நம்பிக்கையோடு கூட அவரை சமூகத்தில் நித்தமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் கண்கள் அவரையே செய்ய வேண்டும், நோக்கி பார்க்கிறோம்.
அப்படி பார்ப்பதற்கு இறைவனுடைய மகிமையை நாம் காண முடியும். என்னுடைய மகிமையை நாம் என்ன செய்ய உணரும். அப்படிப்பட்ட சாக்கியத்தை நாம் கண்ட வீரத்தால் பழைய காலத்தோம் ஜோஸ் விளைசிமைகள் அறிவித்த ஆண்டுகளை விவாதத்தை நடித்திருக்கிறோம். உண்மையான கண்கள் வேண்டும். எங்களை கண்களெல்லாம் உண்மையை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் தேடுவதிலும் எங்களை கண்களை நோக்கி பார்க்க நம்பிக்கையோடு கூட தேட வேண்டும். நம்பிக்கையோடு கூட நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற சத்தியத்தில் எங்களுக்கு ஞானத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் கற்றுக்கொண்டதை மாற்றவில்லை. எங்கள் வாழ்க்கையை அனுதமும் நிஷ்டமும் உண்மை கருத்தாகிவிடும். எங்கள் சொந்த கண்களினால் நாங்கள் உண்மை காணவும் எங்கள் கருத்தான் என்னுடைய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறவர்கள் பரவுகிறார். நம்முடைய நம்முடைய விசுவாசம் பேசி விசுவாசத்தை மாற்றுவதுதான் அதிர்ச்சி. வாழ்க்கையை பூமியை காணப்படுவதை விழாட்சிப்படுத்துவதற்கு சர்வத்தை விசுவாசத்தை ஒரே விசுவாசத்தை சபை அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உற்சவமாகி இயேசு நாமத்திலே அன்பின் திருச்சபை அனைவரையும் இந்த 2021ஆம் ஆண்டு முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஒரு இருப்பதிலே மீண்டும் முயற்சி அடைகிறோம். ஆயிரம் மற்றும் கம்மியான சார்பிலே உங்கள் அனைவருக்கும் விதமாக நம்முடைய திருத்தின் சார்பிலே இனிய புத்தாண்டு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையார் அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக கடந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மற்றுமாக இந்நாள் வரைக்கும் ஆண்டுடைய பிரதான திருமையினாலே நம்முடைய அனைத்து ஆராதனை முறைகளும் சிறப்பாக ஆண்டுடைய நாம மகிமைக்காக நடத்த ஆண்டு உதவி செய்தால் ஆண்டு நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நள்ளிரவு ஆராதனையும் நடத்துவதற்காக ஆண்டவர் உதவி செய்தால் அரசு மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஒத்துழைப்போடு ஆண்டுடைய உதவியினாலே 2 ஆராதனைகளும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்லது ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நம்முடைய அனைத்து ஆராதனையும் சிறப்பாக நமக்கு நடத்தி கொடுத்த நம்முடைய ஆயர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த பிசிடிசி அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் திருத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய கடந்த இந்த பண்டிகை காலங்களிலே அனைத்து ஆராதனைகளையும் ஒழுங்குபடுத்தி அனைத்து இல்லங்களையும் சந்தித்து ஆயிரம் தலைமையிலும் ஒரு துணை ஆயிரம் தலைமையிலும் நம்முடைய அனைத்து குடும்பங்களையும் சந்தித்து அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் அறிவித்த ஆயிரவர்களுக்கும் உதவியாக இருந்த ஆயிரவர்களுக்கும் மற்றும் நம்முடைய கம்பெனி அங்கத்தினர்கள் மற்றும் இதற்காக அனுமதி பெற்றுக் கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அனைத்து துறைகளுக்கும் நம்ம திருச்சியின் சார்பிலே மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய பண்டிகை காலங்களிலே நம்முடைய ஆலயத்தை அலங்காரம் செய்த வாலிப தம்பி தம்பிமார் மற்றும் அதற்காக உதவி செய்தவர்கள், ஸ்பான்சர் செய்தவர்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் ஏழை மக்களுக்கு உதவித்தொகை வழங்கியவர்கள் மற்றுமாக தேரக்கூர் சந்திப்பிலே ஆயிரங்களோடு பங்கேற்றவர்கள், நம்முடைய திருச்சியுடைய ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய திருச்சி சார்பிலே மீண்டுமாக மனமார்ந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரம் நம்முடைய கொயர் மற்றும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் கேரள பங்கேற்றவர்களுக்கான சிறப்பு பரிசுகள் நம்முடைய ஆயிரங்களால் வழங்கப்படும்.
அதில் பங்கேற்றவர்கள் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் ஆயத்தமாய் வரும்படியாகவும், மேலும் அது யாராவது பெயர் பட்டியல் தேவைப்படுகிறது அதனுடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய சண்டே ஸ்கூல் சூப்பரன் மற்றும் பயர் மாஸ்டர் மற்றும் நம்முடைய பொது சிறு குழு உறுப்பினர்கள் அதில் பங்கேற்றவர்கள் உங்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் வருகின்ற வாரம் நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய திருச்சபையினுடைய கல்லறை பெற்ற பராமரிப்பு பணிகள் மற்றும் நம்முடைய திருமணத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1,77 சென்ற அந்த இடத்திலே பராமரிப்பு பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அரசு துறைகளிலும் மற்றுமாக அந்த நிர்வாக சார்ந்த துறைகளிலுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் உங்கள் ஒத்துழைப்புகளை கொடுக்கவும் அதை தாங்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வருகின்ற வாரம் சிறப்பு பரிசுகள் செகண்ட் சர்வீஸ் அடுத்த வாரம் நடைபெறுகின்ற 2 ஆராதனைகள் நடைபெறும். காலை 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 9 மணிக்கு ஒரு ஆராதனையும் சிறப்பு பரிசுகள் 2வது ஆராதனையிலே வழங்கப்படும் என்பதை சபையாக தெரிவித்துள்ளோம். நீங்கள் வராதவர்கள் நீங்கள் வருகின்ற காலங்களில் நீங்கள் அவருக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வாரம் திருதலாம் மற்றும் திருமணம் காண்கிறே நம்முடைய திருச்சியை பிள்ளைகள் அனைவருக்கும் நம்முடைய திருச்சியின் சார்பிலே மனமார்ந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மனுஷர் அவர்கள் கிறிஸ்துவ 193வது யாரும் செய்யப்பார்கள் எல்லா விஷயங்களும் எல்லாமே செய்யும் அதை கற்றுக்கொண்டாவே நம்முடைய காலத்தில் நாம் வரைக்கும் எந்த இடங்களிலிருந்து அடுத்த காலத்தில் செய்யணும். அதனால் ஆட்சி கொண்டதாகவும் இந்த காலத்தில் படிக்க வேண்டாம். வளர்ந்து காலத்தில் செய்யப்படும் 193வது செய்யப்பார்கள். Oh
நாளை நாங்கள் கருத்துக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்க்கை மணி இருக்கிறோம். இதை ஒரு நாமம் கொடுத்த கருங்கள் கொடுத்தவர்கள் கண்டிப்பான நன்மை எடுத்துக்கொள்வது இறைமுறை சிறப்பு நாம தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். பரத்தினோடும் சமாதானத்துக்காக நம்முடைய ஆத்மாவினை ரட்சிப்புக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். தாமே அகிலோக சமாதானத்துக்காக அவருடைய பரிசுத்த சபையின் நல்வாழ்வுக்காக அவருடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய பேராளரும் மற்ற எல்லா முடிவெளிக்காரரும் நமது பிரதம பேராளர் நமது பேராளர் நல்ல எழுதியோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் வழிபடியை நிறைவேற்ற தேவனிடத்திலே ஜெபம் செய்வோம். நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வேளாண்மைக்காகவும் தேவனிடத்திலே ஜெபம் செய்வோம். வியாதிப்படுவோர் துக்கப்படுவோர் மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் தேவனிடத்திலே கொண்டாடுவோம். ஏழைகள் பட்டினியாயிருப்போர் அனாதைகள் விதவைகள் வருத்தப்படுவோர் அனைவருக்காகவும் கட்டத்திலே கொண்டாடுவோம். இந்த காலத்திலிருந்து நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளியினருக்கு வரவேற்கக்கூடிய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கைப்படும் யாவருக்காகவும் கட்டத்திலே ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கிறிஸ்துவின் முழு சரீரத்தின் ஒரு ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, ஒரு திருச்சபைகளால் நடைபெற்றுள்ள மனிதருக்காகவும் ஒரு சன்னதியிலான வேதற்கு விண்ணப்பங்களையும் சிவங்களையும் அங்கீகரித்தலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் தனது அழைப்பும் பணிபடியும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுப்பிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவுமாய் பார்க்கலாம் நம் அனைவரோடும் விண்ணப்பிக்கிறோம். திருவிழி மகளிருக்கு ஆயுதங்கள் நீங்கள் தயவு செய்து அமையலாம் நீங்கள் கலைஞர் தேவ நாமத்திற்காக அமைந்திருந்து கிறிஸ்தவை பாமரிக்கிற 196 முதலாவது கல்வியின் 4வது கல்வி செய்தி பாருங்கள். 196வது பாமரிக்கிலும் 1ஆம் கல்வி 4ஆம் கல்வி. இலவசங்கள் ஒருமித்து வாசமடைவது எவ்வளவு நன்மை எவ்வளவு இன்பமானது அந்த ஒரே 14 பண்புடையார் அனைவரால் நாம் ஒரே அப்பத்தை செயல்மாறுகின்றோம்.
மனிதர்களால் படித்து பிரசன ஜபத்தை பயன்படுத்துவதற்கு நாம் இருப்போம். இயேசுவே உத்தம ஆசிரியரே, நீங்களும் சிஷ்யர்கள் மக்களுக்கு வாய்ப்பு போலவே மற்றும் பிரசனமாய் அப்போதைய துணை வெளிப்படுத்தியும் விரைவிலாக பிரசனமாக சதாபத்தை கொள்ளாத சாதனை. ஆமென். ஆண்டவர் இருப்பதற்கு உங்களை வைக்குங்கள். அப்படியாவது சூத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே வசதியாகவே சர்வமே நாவலை காத்து சோதனம் செலுத்துகிறது. தகுதியின் எங்களுக்கு செய்த கடமையாக இருக்கிறது. மூலமாகவே இவ்வாறு சாதனை அதன் பாவத்தின் போது சிற்றி முதலாக கேட்டுக்கொள்கிறேன்.
திருவுடல் ஒரு காசு ரத்தம் அதிகாரத்தில் விசுவாசம் பரிசுத்த திருவிருந்து பரிமாறும் தயவுசு அனைவரும் எழுதும்படியாக வேண்டும். அதே போல திருவிருந்து பெற்ற பிறகு நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் பெருக்கில் அமர்ந்து முழங்கால் குறியிட்டோம் நீங்கள் அதை பக்தியோடு நீங்கள் இருக்கும்படியாக அந்த அதே போல அந்த டிஸ்போசல் கப்பை வெளியே போகும்போது நீங்கள் அதை வெளியே டஸ்ட்பினில் போட்டு போட்டு அனுபவிக்கிறோம். Amen.
கொடுங்கள் சுவாமி. சத்தியத்தை கேட்டது போலாகவே நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை கல்வியினால் நாங்கள் காணப்படான இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. மற்றவர்களுக்கு இந்த செய்தி நாங்கள் பதிவுகளுக்காக மாற்றினாலும் இந்த சிறப்பு சகலமான விரும்புகளை செலுத்தாது ஒரு பரிவுரை செலுத்திருக்கிற மாநில காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நன்மையாக இந்த ஐக்கிய பங்குகளுக்காக தடுப்பு முறையிலான செலுத்துகிறோம். தடையை வைத்திருக்கும் பங்கேற்று செலுத்திருக்காங்க துணிகளை பயிலாமல் செலுத்துகிறோம். நாம் கட்டுப்படுவதாக சாதனை